ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். லைட் பிளிங்க் ஆனதும் சரண்யா ஆன்னு கத்திக்கிட்டே இந்த சைடு ஓடி வரா. இந்த சைடில் ரெண்டு சைடில் இந்த வாசலில் உள்ள செடியும் லைட் பிளிங்காக அது அப்படியே வாடுது. சரண்யா கத்திட்டு அதில் ஆப்போசிட் சைடில் ஓடிடுறா. ஃபுல் போட்டில் அடித்து ஃபுல் மட்டை ஆகிட்டு, நான் ஒன்றும் குடிகாரி இல்லை, என்னை விடுங்க மிஸ்டர் ராஜன் அப்படின்னு மம்மி சொல்கிறாங்க. அவர் அவங்கள பெட்டில் படுக்க வச்சவர் காலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவங்கள பக்கத்தில் போகிறாரு. அவர் ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி விட்டுட்டீங்க, என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு அவங்க புலம்பிட்டிருக்காங்க. வியூ மேலே உனக்கு இருக்கிற பாசம் ரொம்ப நியாயமானதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் சரண்யா மேலே உனக்கு இருக்கிற வெறுப்பு தப்பானது அப்படின்னு சொல்லிட்டே பெட்ஷீட்டை போட்டு விட்டவர் அவங்க கிட்ட வந்து, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரண்யா தான் நம்ம வியூம்ட வாழ்க்கை, அவனோட தலையை தடவிக்கிட்டே நீ ஏன் வாழ்க்கை, ஆனால் என்ன பண்ணுறது, நீ தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து தூங்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் எல்லாமே போய் அப்படின்னு மம்மி சொன்னதும் அவர் ரக்கட்டாகவே திரும்பி பார்க்குறாரு. சரி, இந்த போய் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா? இன்னும் கடுப்பேற்றுற மாதிரியே மம்மி சிரிச்சுக்கிட்டே, எப்போவும் போய் சொல்லி அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் சிரிச்சு அவரை போட்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. அவரை கோவத்தில் கையை மடக்கி குட்டுன்னு போல தான் தோணுது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. தூங்கு மாதவி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவங்க உண்மையை ப்ரூஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் லாஸ்ட்டில் நீ தான் வேஸ்ட்டு பீஸ் ஆகிடுவேன். ஆனால் இப்போல்லாம் மனுஷங்க உண்மையை விட போய் தான் நம்புகிறாங்க அப்படின்னு புலம்புறாங்க. மம்மி புரிகிற மாதிரியும் சொல்லுது, புரியாத மாதிரியும் சொல்லுது. மம்மியோட நூடுல்ஸ் மண்டிக்குள்ளே நிறைய மரும்புகள் மறைந்து இருக்கும் போல. பார்க்கலாம். அந்த மனுஷனே பற்ற வச்சதில் பற்றி எரிஞ்சிட்டிக்கான், இதில் இன்னும் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி குட் நைட் மிஸ்டர் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. எங்கள் வியூ வந்து கிளாஸில் ட்ரிங்க்ஸை ஊற்றி அதில் ஐஸை போட்டு வாய்கிட்ட கொண்டு வர சொல்லத்தான், ஏன் வியூ குடிக்கிற அப்படின்னு ஒரு வாய்ஸ் மைண்டுக்குள்ளே வருது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. கனவிது தான் நிஜமிது தான், உலகினிலே இதை யார் சொல்லுவார், யார் வெல்லுவார்? ஓ, என்ன ஒரு கருத்து, அதை உன் மனசுல நிறுத்து அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணின வியூம் நல்லா அடிச்சு விட்றான். வியூம் நல்லா தான் பாட்டு படித்தான், பட் நான் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு மர்டர் பண்ணி வச்சுக்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்றாங்க. ஓகே வியூம், எனக்கு புரிய மாட்டேங்குது, உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படிக்க சொல்ல ஏன் இவ்வளோ குடிக்கிற? அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் என்னன்னா அவளை கை எடுத்து விட்டுட்டு அப்படி பின்னால போறான். அப்ப பின்னால நெருப்பினதும் அவ வியூம் அப்படின்னு கத்துறா. நெருப்பிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவன், நான் உனக்கு குடிக்கிறது பிடிக்கலையான்னு கேட்குறான். பிடிக்கலன்னு சொல்றா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னு திரும்ப கேட்குறான். நீ குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு அவன் சொன்னதும் குடிக்கிற மாதிரி வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு அதை அப்படியே நெருப்புல ஊத்துறான். அதை பார்த்து பயந்து சரண்யா, என்ன பண்ற வியூ அப்படின்னு கேட்குறா. நீ தானே சொன்ன இன்னும் இந்த குடிக்கிற பழக்கம் காலில் தூக்கி எழுந்திருப்பல, அதோட உன்னை இந்த பேச்சு பெய்துரும் அப்படின்னு அவன் சொல்றா. இல்லைன்னு அவன் மண்டையை ஆட்டிட்டு சொல்ல சரண்யா முன்னால போனதும் அவட கையை பிடிச்சி இழுத்தவன் அந்த போட்டில் அப்படி கீழே போட்டுட்டு அவன் ஷோல்டர்லாம் கை வச்சுக்கிட்டே ஐயோ தன்னைத்தானே மறப்பான். ஆனால் சரண்யாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னைக்கும் மறக்க மாட்டான். அப்படி சொன்னதெல்லாம் அவனோட மைண்டுக்கு வருது. அந்த கிளாஸை அப்படி தள்ளி வச்சுட்டு, அப்படி நடக்கவே நடக்காது. நீ என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் சரி, என்னால் உன்னை காதலிக்காமல் இருக்கவும் முடியாது, என்னால் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறவும் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு பயம் என்னை சாகடிக்குது, ஏதோ ஈக்குது, அதுதான் உன்கிட்ட என்னை நெருங்க விடாமல் தடுக்குதுன்னு ஏதோ ஈக்குறது அவன் சென்ஸ் பண்ணிக்கிறான். சரண்யாவும் ஸ்டெப்பில் இருந்து ஓடி வந்தவ அந்த வழியே பார்க்குறா. அப்புறம் தான் பார்த்தா டோரெல்லாம் ஓப்பன் ஆகிக்குது. ஓடி போயிட்டு பயத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறா. அவள் தான் கொஞ்சம் அவளுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்குது. அப்படி இப்படின்னு ஒரு சேர வந்து இருந்தவ, என்னை சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் உண்மையா இல்லை என்ன பெருமையா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது,
எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொன்னதை சுற்றி கிட்டி பார்க்குறா. எதுவும் இல்லாமல் இருக்க பக்கத்தில் ஒரு ரேடியோ இருக்குது. அதை ஆன் பண்ணால் அது கரன்னு ஏதோ சவுண்டு போடுது. கிளியராக கேட்கவும் மாட்டேங்குது. அவள் மாற்றி மாற்றி பார்க்குறா. லாஸ்ட்டில் பார்த்தா பேய் ஹஸ்கி வாய்ஸில் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்குது. அந்த பேயை பார்த்தா சரண்யாக்கு பின்னாலே குந்திட்டு இருக்குது. நான் போட்டு அந்த பேயை கலாக்கிறதுல கடைசியில் பேய் எனக்கு பக்கத்தில் வந்து குந்திட போகுது. சீரியஸ்லி அந்த ரேடியோவில் இருக்கிற அந்த ஓசை கேட்க சொல்ல கொஞ்சம் அள்ளு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். லாம்பு வேற பின்னால் வீங்காகுதா. இதெல்லாம் பார்த்து சரண்யாவுக்கு இன்னும் பயமாகிக்குது. ஸ்டார் கேசஸ்ட்டு வாசனை வருது. இல்லை, இதெல்லாம் என்னோட மன பிரம்ம தான். எதுவும் உண்மை கிடையாது, நிச்சயமாக உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னவன் ஸ்லோவாக திரும்பினா அந்த லைட்டும் அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த பேய் பின்னாலேயே குந்திட்டு இருக்குது. அவள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த பேய் எஸ்கேப் ஆகிடுது. சரண்யா அந்த சேலை நடுங்கிட்டே இருக்கிறா. சவுண்டு கேட்காட்டி டாக்டர் சவுண்ட் வேறு ஸ்பீடாக கேட்குமே அந்த செகண்டுக்கு போகிறது கூட. அப்போ அந்த சவுண்ட் கேட்க இன்னும் பயமாகிக்குது. இதில் அந்த ரேடியோ வேற தாழாக ஆன் ஆகி சவுண்டு போட்டதும் பயத்தில் காதை மூடிக்கிறா. அந்த சவுண்டு தாங்க முடியாமல் பயத்தில் ஆண்டு கத்திட்டே அந்த ரேடியோ எடுத்து தரையில் போட்டு சுக்கு நூறாக நொறுக்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த ரேடியோவில் இருந்து வா 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 உயிரைதா அப்படின்னு ஒரு சோங்கு வருமா? இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னவ ஒரே ஓட்டமாக ஓடிடுறா. ஓடி அவட ரூம்குள்ளே வந்தவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு ஓடி போயிட்டு கட்டிலில் பட்டுட்டு பெட்ஷீட்டை போட்டிடுறா. இல்லை, இங்கே எதுவும் நடக்கலை, எல்லாம் என்ன மன பிரம்ம, என் கற்பனை தான், அங்கே யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெலுசினேஷன் தான், எனக்கு ஒரு மன பிரமத்தை ஏற்படுத்திக்கி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அழுதுகிட்டே இருக்கிறா. அப்படி யார்கிட்ட வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவள் சரண்யா யோசிச்சுட்டே இருக்கிறது அவனோட மைண்டுக்குள்ள அந்த கார் கீழே விழுகிற மாதிரியும் கோயில் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் காட்டுது. ஜஸ்ட் ஹெலுசினேஷன், ஜஸ்ட் ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவ அப்படியே தூங்கிடுறா. அப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்பா, என்னால் எப்படி மறக்க முடியும்? ABC, A for accelerator, B for brake, அப்புறம் C for clutch அப்படின்னு அவட அப்பா சொல்லி தந்ததெல்லாம் கரெக்டாக சொல்கிறா. வெரி குட், கலக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அப்பா அப்ரிஷியேட் பண்ணிட்டிருக்காரு. அப்போ கரெக்டாக பார்த்தா கால் வருது. அப்பா, அம்மா தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோன் எடுத்து அப்பா கிட்ட கொடுக்குறா. அவர் ஆன்சர் பண்ணி ஹலோன்னு கேட்குறதுக்கு முன்னால், ஓஹோ, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காரை டிரைவ் பண்ண சொல்ல ஆன்சர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு அம்மா கத்துறாங்க. அம்மாடி சுமதி, உன்னோட பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன? காரை ஓட்டுறது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சரண்யா ஓட்டுறத சொல்கிறாங்க. உங்களுக்கு மண்டையில் மூளைன்னு ஒன்று ஈக்குதா இல்லையா? ஈக்கிறதே ஹில் ஸ்டேஷன், இதில் நீங்கள் அவ்வளோ காரை வேற ஓட விட்டீங்களா? உங்களை என்ன பாட்டு சொல்லி திட்டுருந்துன்னே தெரியலை அப்படின்னு அவருக்கு செம்மையாக திட்டுங்குது. அப்போ சரண்யா தான், ஆமாம்மா ப்ளீஸ் உங்களோட கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இங்கே எந்த ஆஃபத்தும் இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம், நான் இங்கே டிரைவிங்கை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்கம்மா, அதுவும் இல்லாமல் எனக்கு 21 ஏஜ் ஆகுது, டென்ஷன் ஆகாமல் வீட்டில் பண்ண வச்சு அப்பா கூட சேர்ந்து ஐ எம் க்ராசிங் த ஹில் அப்படின்னு சேர்ந்து அப்பாவும் பொண்ணு நல்லா ஃபன் பண்ணிட்டு வருதுவோ. அப்போ முன்னால் என்ன வருதுன்னு தெரியாமல் அவள் கொண்டு போயிட்டு விட்டுடுறா. அப்போ ஏதோ ஒரு சைக்கிளில் முட்டிட்டா போல. அப்போ அவள் கண் முழிச்சுவ பக்கத்தில் அப்பாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அவங்க திரும்பாமல் இருந்ததும் அவங்கள எடுத்து பார்த்தா அவங்க மைக்கில் நினைக்காங்க. அதை பார்த்து சரண்யா பயந்துட்டு, அப்பா கண்ணு தொடங்க, என்ன பாருங்கப்பா அப்படின்னு கத்துறா. இதெல்லாம் அவளுக்கு மைண்டுக்குள்ளே வந்து ரொம்ப பயமாயிடுது. அதுக்கப்புறம் அவள் காரில் இருந்து இறங்கி வந்து, யாராவது இருக்கீங்களா, எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கத்துறா. அப்போ தான் அவள் ஒரு சைக்கிளில் முட்டிக்கிறதே பார்க்குறா. அப்போ அதில் கபாலி ஹில்ஸ்லேருந்து போட்டிக்கிறது ஜூம் அவுட் பண்ணுறாங்க. சரண்யாவும் பயந்துக்கிட்டே கிட்ட போய்ட்டு பார்க்குறா. ஆய் ஓகே அப்படின்னு அவனை தட்டி கேட்குறா. ஆனால் அவன் திரும்பாமல் இருந்ததும் அவனை திரும்ப ட்ரைவ் பண்ணுறா. அப்போ பார்த்து ஏதோ ஒரு கார் ஒன்று வந்து அவளை முட்டுது. இதெல்லாம் அவனோட மைண்டுக்குள்ளே வந்தது. பக்கத்தில் இருக்கிற லேம்ப் வந்து பிளிங்க் ஆகுது. அப்போ அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற சேர் தானாகவே ஆடுது. அதோட அதில் ஏதோ ஒரு சோல் ஒன்று குந்திக்கிட்டு இருக்குது. எங்கள் வியூமை பார்த்தா கிட்டாரை வச்சு ஃபீல் பண்ணிட்டிருக்கான். அதை அவன் அப்பா பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி ராக் ஸ்டார்டர் டோன் ராக்கில் தேய்ச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவரை பார்த்த உடனே எதுவுமே நடக்காத மாதிரி அவன் நீட்டாக எழுப்பி கொண்டுறான். அவன் பக்கத்தில் வந்து கொண்டுனவர், என்னாச்சு வியூம் உனக்கு,
சரண்யா மேலே இருக்கிற கோவத்தை ஸ்ட்ரிங்ஸ் மேலே காட்டிட்டீங்க. லவ்வர்ஸ் கடையில் சண்டை வரது சாதிதான். அதுக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மனசை தளர விடக்கூடாதுன்னு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. டேட் உங்களுக்கு என்ன பற்றி தெரியாதா? சரண்யா என் கூட எவ்வளோ வேணாலும் சண்டை போடட்டும், எவ்வளோ வேணாலும் நெருப்பாளி போட்டுட்டும். ஆனால் அவள் திட்டுற ஒவ்வொருத்துக்கும் நான் அவளை விட்டு விலகாம வைக்கிறதுக்கான சாக்காக தான் பார்க்குறேன். அவள் இப்போ தான் கோமாலேருந்து வெளியே வந்திக்கா. அவளோட வேதனை, அவளோட கன்ஃபியூஷன் எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான லவ்வராட்டம் பேசுகிறான். அப்பா அவட பயம் அப்படின்னு அப்பா ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு புரியாத மாதிரியே பார்க்குறான். அவன் சொன்னதை வச்சு அவர் சொல்கிறாரு, திடீர்னு அவளுக்கு மட்டும் குளிர் எடுக்கிறது, பூவோட வாசம் வீசுறது, திடீர்னு ஹாஸ்பிட்டல் டெரஸில் போய்த்து நிற்கிறது. ஐ மீன் இதெல்லாம் அவளுக்கு நிஜமாவே நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னா அப்படின்னு இழுக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது? அவளோட லைஃப்ல ஏதாவது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்ல வரான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு, கமான் டேட், நீங்கள் அதுக்கெல்லாம் பேசுவீங்க. அவள் 2 இயர்ஸ் கழிச்சு கோமாலேருந்து வெளியே வந்திக்கா. இன்ஃபேக்ட் அவள் நார்மலாக டைம் எடுக்கும்னு டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க டேட். ரீசெண்டாக எஃபர்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவளை சுற்றி நடக்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு டேட் சொல்கிறாரு. எதை தெரிஞ்சுக்க சொல்கிறீங்க டேட் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அவள் லைஃப்லேருந்து 5 இயர்ஸ் காணாமல் போய்ட்டுது. நீங்கள் என்ன அவளோட லைஃப்பில் ஆவி பூதம் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவன் சொன்னதுக்கு அவர் ஆமான மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததும், டேட் டேட் அவரை பார்க்க அவனுக்கு சிரிப்பு தான் வருது. என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அந்த சேயா வேற சாய்ந்தாடு அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு பக்கத்தில் இருந்த லாம்ப் வேற ஆஃப் ஆகுது. அப்போ அவளுக்கு பக்கத்தில் ஏதோ கிட்ட பாற மாதிரி இருக்குது. கரெக்டாக லைட்டும் வந்துடுது. அதை பார்த்து அவள் திடீர்னு எழும்பிடுறா. ஏதாவது ஈகான்னு பார்த்தவ அப்படியே அவளோட ரூமை விட்டு வெளியே போகிறா. இவன் நேரம் அந்த சேயாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துன்னு விட்டு அந்த சேயா ஆடுது. சரண்யா பயந்து ஆதிய ரூம்கிட்ட போனவ ஆதி ஆதி அப்படின்னு கூப்பிட்டு அவனோட ரூமில் டோரை நாக் பண்ணுறா. டோர் ஓப்பன் ஆகிக்கிறதால ஓப்பன் ஆகிடுது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அவன் தூங்கிட்டிருக்கான். அப்போ பார்த்தா லேப்டாப் ஆன் இருக்குது. மவுண்ட் அண்ட் ஃபோட்டோஸாக வந்துக்கிட்டு. இந்த பையன் லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்திருக்கான். இவன் என்ன பண்ணுறது? ஓகே நாம் எடுத்து வைப்போம்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த லேப்பை ஆஃப் பண்ண வரா. அப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மவுண்டனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ சரண்யா இது என்ன இடம் என்ன மலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக பார்த்து கபாலி ஹில்ஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை பார்த்து பயந்தவளுக்கு அப்போ தான் மைண்டுக்குள்ளே வருது, அவள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணது அந்த கபாலி ஹில்ஸில் வச்சு தானே. இப்போ ஆமான மாதிரி நல்லா காத்தடிக்குது. அதை பார்த்து அவள் பயந்துடுறா. பயத்தில் ஓடி போயிட்டு நல்லா தூங்குற ஆதியை போட்டு ஆடி ஆடி அப்படின்னு அடித்து எழுப்புறா. அவனும் அரைக்குறை நெத்துறதுல அப்படின்னு கேட்குறா. ஓ லெஃப்டில் நீ மலையெல்லாம் வச்சுக்கியே, அது என்ன இடம்னு பதட்டமாக கேட்குறா. பொண்ணை கனவுல கரெக்ட் பண்ணி டூயட் பாடிட்டீங்கன்னா அது உனக்கு பொருட்களையாக்கா அப்படின்ற மாதிரியே, என்னக்கா இந்த நரிச்சாமத்துல தான் உனக்கு மலையேற ஆசை ஆயிக்கா, சும்மா தூங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். இவளும் படுத்துல அவனை வெப்ப மூடி விடவ அப்படியே அவன் பக்கத்தில் படுத்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரொம்ப பயங்கரமாக ஒரு கண்ணை காட்டுறாங்க. அது கபாலி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பேய் வாய்ஸில்.